ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवां च श्रीरूपां साकृजातं सकगण रघुनाथां वितान्तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सकगणललिता श्रीविशाखां च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी विचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति सिद्धांत सारस्वती नामिने क्षमानुदेवी दयिताय कृपाब्धे कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः माधुर्योज्जल प्रेमाद्य श्रीरूपानक भक्तिदा श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमस्तुते नमस्ते गौरवाणी श्रीमूर्ति दीनदारिणे रूपानुगृताप्त सिद्धांत दंतहारिणे नमः नमो गौर किशोराय साक्षात् वैराग्य मूर्ति प्रलंबर सांबोधे पादामुजयते नमः नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौरशक्ति स्वरूपाय रूपानुगवराय दे गौराविर्भाव भूमि सिद्धे सज्जन प्रिय वैष्णव सर्वम श्री जगन्नाथाय ते नमः। पंचतत्वात्मकं कृष्णं भक्तरूप स्वरूपं भक्तावतार भक्ताख्य नमामि भक्तशक्तिकं संघर्षणाकारणोषाय गङ्गोषाय प्रियोतिशाय शेषस्य शान्तिकलाश नित्यानन्दरामाख्य शरणमस्तु। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः। नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्रभ्यां श्री जगन्नाथाय ते नमः। वेदां सुरदा बंगो मम मंद मतिर्गति सर्वस्य पदाम्बोजो श्रीराधा मदन मोहनो दिव्य वृंदारण्य कल्परत्नासमासनस्तो श्रीमद् राधा श्री गोविंद देवो प्रसाद स्मरामि। श्रीमान् रासरसारम्भी वंशीवदनसिदः कर्षं वेणु स्वनय नित्यं श्री गोपीनाथ श्रीस्तुनः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासति गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமை. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 39 மற்றும் 40. சர்க்கே தபோகம் ரிஷயோ நவயே பிரஜேஷாஸ்தானே யத தர்ம மத மகமனு அவராவனீஷா அந்தே து அதர்மஹரமன்யோ விசாசுராத்யா மாயா விபூதய இமா குரு சக்தி பாஜா. படைப்பின் துவக்கத்தில் தவமும் நானும் இனவர்த்தி செய்யும் பெரும் ரிஷிகளான பிரஜாபதிகளும் இருக்கின்றோம். பிறகு படைப்பை காக்கும் வேளையில் பகவான் விஷ்ணு, ஆளும் சக்திகளை பெற்ற தேவர்கள் மற்றும் மற்றும் கிரகங்களின் அரசர்கள் போன்றவர்களும் உள்ளனர். ஆனால் இறுதியில் அதர்மமும், பிறகு சிவபெருமானும் மற்றும் கோபம் கொண்ட நாத்திகர்கள் போன்றவர்களும் இருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் பரம சக்தி வாய்ந்தவரான பகவானுடைய வெவ்வேறு சக்திகளின் பிரதிநிதிகள் ஆவர். விஷ்ணோர்த்து வீரிய கணநாம் கதமோ அர்ஹதீஹ யஹ பார்த்திவானி அபி கவிர் விமமே ரஜாம்சி சஸ்கல்பய ஸ்வ ரஜஹாஸ்கத கலதாத்ரி பிருஷ்டம் யஸ்மா த்ரிசாம்பிய சதனா துருகம்பயானம். விஷ்ணுவின் வீரத்தை யாரால் முழுமையாக விவரிக்க முடியும்? பிரபஞ்சத்தின் அணுக்கள் அனைத்தையும் எண்ணிவிடக்கூடியவராக இருந்தாலும்
அத்தகைய விஞ்ஞானிகளாலும் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் திரிவிக்கிரமர் என்னும் அவரது ரூபத்தில் தமது பாதத்தை முயற்சிக்காமலேயே மிக உயர்ந்த கிரகமான சத்தியலோகத்துக்கு அப்பால் 3 பௌதிக இயற்கை குணங்களின் முடிவு திரையும் கடந்து பகவான் உயர்த்தினார். இதனால் அனைத்தும் அசைந்தன. ஓகே. இது பிரம்மாவுடைய பிரார்த்தனைகள். பிரம்மா வந்து நாரதரிடத்துல சொல்றார், இந்த படைப்பு எப்படி நடந்தது? படைப்புக்கு பின்னாடி யார் இருக்காங்க? படைப்பு எப்படி நடந்தது? அந்த சிருஷ்டிப்பு லீலா எப்படி இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது? யார் சிருஷ்டிச்சாங்க? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தேடிக்கிட்டே இருக்காங்க. பௌதிகவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள் எல்லாருமே பதில் தேடுறாங்க. சிருஷ்டிப்பு எப்படி நடந்தது? யார் பண்ணாங்க? ஆனா அவங்கவங்க சொந்த முயற்சியில தேடிட்டு இருக்காங்க. பௌதிகவாதிகள் எதையாவது சொல்லிட்டு அது வந்து படைப்புன்னு ஒண்ணு கிடையாது, அதுக்கு பின்னாடி யாருமே கிடையாது, இயற்கை தானா வந்தது அப்படின்னு சொல்ற பௌதிகவாதிகள்லாம் இருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓ, இப்படி படைக்கப்பட்டிருக்குமோ, அப்படி படைக்கப்பட்டிருக்குமோ, இவர் படைச்சிருப்பாரோ, அவரு படைச்சிருப்பாரோ. விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பௌதிகத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஞானிகள் சாஸ்திர விசாரணை பண்ணி தேடுறாங்க. யோகிகள் தியானம் செய்து தேடுறாங்க. இப்படி எல்லாருமே இந்த படைப்பினுடைய மூலம் என்னன்னு தேடுறாங்க. ஆனா படைப்பினுடைய மூலத்தை வந்து இவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே சொந்த முயற்சியினால தேடுறாங்க. படைப்பின் மூலத்தை சொந்த முயற்சியால் புரிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடியாது. அது இந்த ஜட புலன்களாலேயோ, பௌதிக மனதாலேயோ, பௌதிக புத்தியினாலேயோ அந்த படைப்பினுடைய மூலத்தை உணர்வது கடினம். படைப்பினுடைய மூலம் யாரு அப்படின்னு உணர்வது கடினம். அது பௌதிகவாதிக்கும் சரி, மனக்கற்பனையாளருக்கும் சரி, விஞ்ஞானிக்கும் சரி, ஞானிக்கும் சரி, யோகிக்கும் சரி, எல்லாத்துக்கும். ஆனா பக்தர்களுக்கு வந்து மிக சுலபமாக இந்த படைப்பினுடைய மூலம், படைப்பினுடைய ஆணி வேர், படைப்பினுடைய மூலம் யாரு அப்படிங்கிறது மிக தெளிவாக, மிக அழகாக புரிந்து கொள்ளும். காரணம் என்னன்னா, பக்தர்கள் வந்து ஸ்ரீமத் பாகவதம், அனைத்து வேதங்களின் சாரமான ஸ்ரீமத் பாகவத்தை ஏற்றுக்கொள்வதாலும், அந்த பாகவதத்தை வந்து குரு சீட பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர்கள், குருமார்கள்ட்ட இருந்து கேட்கறதுனாலும், அவங்களுடைய விளக்கங்களை படிக்கிறதுனாலும், பக்தர்களால மிக சுலபமா புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் தான் படைப்புக்கு மூலம். அது பகவத்கீதையிலும் சரி, பாகவதத்திலும் சரி, அந்த 4 அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர்களும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 4 சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியர்கள். ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க் சுவாமி, விஷ்ணு சுவாமி, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர் அருளிய விளக்கங்கள், அனைத்து வேதத்தின் சாரமான பகவத்கீதை, பாகவதம், இதை கற்பதாலும், கேட்பதாலும், படிப்பதாலும் படைப்பினுடைய மூலம் வந்து கிருஷ்ணர் தான். சோ அத வந்து இங்க பிரம்மா கிளியரா தெளிவா வெளிப்படுத்துறார். பிரம்மா என்ன சொல்றாரு? நேற்றைய வகுப்புல பிரம்மாவுடைய சிறப்பை பத்தி படிச்சோம். பிரம்மா வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். சோ இப்ப பிரம்மா படைப்பின் துவக்கத்தில் தவமும் தானும், அதாவது பிரம்மா அவர் பண்ண தவம், அதுக்கப்புறம் இனவர்த்தி செய்யும் பெரும் ரிஷிகளான பிரஜாபதிகள், இதெல்லாம் படைப்பின் ஆரம்பத்துல. அப்ப படைப்பின் ஆரம்பத்துல இவங்க இருந்திருக்காங்கன்னா அப்ப இவங்களை படைச்சது யாருன்னு ஒரு கேள்வி. படைப்பின் ஆரம்பத்துல தவம் செய்யக்கூடியது, தவ வாழ்க்கை, தவம். அப்புறம் அந்த தவத்தை மேற்கொண்ட பிரம்மா, அதுக்கப்புறம் இனவர்த்தி செய்யும் மகா ரிஷிகள், அதுக்கப்புறம் பிரஜாபதிகள், அதான் மகா ரிஷி, அந்த இனவர்த்தி செய்யும் பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி, கஷ்யப பிரஜாபதி, இந்த மாதிரி பிரஜாபதிகள் சந்ததிகளை. பிரஜா அப்படின்னா உயிர்வாழிகள், இந்த உயிர்வாழிகளை உற்பத்தி செய்யக்கூடிய பிரஜாபதிகள். இவங்களுக்கெல்லாம் யார் காரணம், யார் மூலம்? கிருஷ்ணா. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல படிச்சோம், பிரம்மா வந்து கிரியேஷன் படைக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அதாவது பிரம்மா வந்து தான் படைக்கப்பட்ட உடனே அவர் எதையுமே அவரால் பார்க்க முடியல.
எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறத மட்டும்தான் பார்த்தார். எல்லா பக்கம் இருள் சூழ்ந்திருக்கிறத பார்த்தார். பிரம்மாவுக்கு அந்த வேத ஞானம், அறிவு, ஆன்மீக அறிவு பகவானால் கொடுக்கப்பட்டது. தேனே பிரம்ம ஹிருதயாதி கவியே முக்கியந்தி அச்சோரேக. பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டே அவருக்கு வேத ஞானத்தை பகவான் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் பிரம்மானால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஓ! தான் யாரு? பிரம்மா வந்து நான் யாரு? நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? நான் எங்க உட்கார்ந்திருக்கிறேன்? என்ன சுத்தி என்ன நடக்குது? எதுவுமே அவரால புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு தாமரை பூ மேல உட்கார்ந்திருக்கிறாரு. அந்த தாமரை பூல இருக்கிற தண்ட பிடிச்சு கீழ இறங்கி வந்தா, அது கீழ போய்க்கிட்டே இருக்கு. அது ஆதியும் இல்ல, அந்தமும் இல்ல. ஆதி அந்தமற்றவன். அது எங்க தொடங்குச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. எங்க போய் முடியுது? அதான் இறைவன் ஆதி அந்தமற்றவர். அநாதிர் ஆதிர் கோவிந்தா. கிருஷ்ணா வந்து அநாதி, ஆதி. படைப்புக்கு முன்னாடியே தான் இருக்காரு. அவரை யாரும் படைக்கல. கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு. கடவுள் தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு தவிர, கடவுள யாரும் படைக்கல. சிலர் வந்து ஜெய் ஜெகநாத் சுவாமி. சிலர் ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்பாங்க. கடவுள யாரு படைச்சாங்க? கடவுள யாரு படைச்சாங்க? கடவுள யாரும் படைக்க முடியாது. கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சுட்டு இருக்காரு. ஆனா இத உணர முடியாதனால அவங்க இதுக்கு சந்தேகம். இன்னைக்குள்ள இளைஞர்கள் இவங்களுக்குலாம் சந்தேகம். அது எப்படி? கடவுள் யாரு? அவர் எங்க இருக்காரு? இதெல்லாம் உண்மையா? இல்ல கட்டுக்கதையா? கடவுள் என்பவர் கட்டுக்கதையா? கடவுள் இருக்காரா? உண்மையா? அப்படி சிலருக்கு சந்தேகம். அப்புறம் ஓரொரு மார்க்கத்திலும் கடவுள ஓரொரு விதமா உணர்றாங்க. ஒரு சில மார்க்கத்துல கடவுளை உருவமற்றவரா வழிபடுறாங்க. ஒரு சில மார்க்கத்துல கடவுள உருவ வழிபாடு செய்றாங்க. இறை தூதர வழிபடுறாங்க. இப்படி பல்வேறு வழிபாட்டு முறைகள். அப்போ இங்க பிரம்மா வந்து தெளிவா சொல்றாரு. இந்த படைப்பின் ஆரம்பத்துல நானும் சரி, இந்த பிரஜாபதிகளும் சரி, இவங்க எல்லாருமே பகவான்ட்ட இருந்தவர். சரி அப்ப அடுத்த கேள்வி வந்துரும். ஓகே, பிரம்மாவும் சரி, பிரஜாபதிகளும் சரி, பகவான்ட்ட இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, பகவான் விஷ்ணு ஆளும் சக்திகளை பெற்ற தேவர்கள் மற்றும் கிரகங்களின் அரசர்கள் ஆகியோரும் உள்ளனர். அதுக்கப்புறம் பகவான் மேலும் தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறார். ஆ அப்ப என்ன என்ன அர்த்தம் இதுக்கு? கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். பகவான் ஸ்வயம் கிருஷ்ணஹா. நாராயணோ பரோ அவ்யக்தாத். அந்த கிருஷ்ணர் இருந்து நாராயணர். மகாவிஷ்ணு. காரண உதக சாயி விஷ்ணு. அவர்தான் பிரபஞ்ச சிருஷ்டிக்கே காரணம். 24 மூலக்கூறுகளான மகத்தத்துவம், அண்ட சராசரங்கள், பிரபஞ்சங்கள், எண்ணிலடங்காத கோள்கள், கிரகங்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவுடைய உடல்ல இருந்து வருது. அதுக்கப்புறம் அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளேயே அவர் நுழையிறாரு. ஓரொரு அண்டத்திலேயும் நுழைஞ்சு கர்ப்ப கடல்ல சயனம் பண்றாரு. கர்ப்போதகசாயி விஷ்ணுவா. அந்த கர்ப்போதகசாயி விஷ்ணுவுடைய நாபில இருந்தா பிரம்மா. அப்ப எண்ணற்ற அண்டங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற அண்டங்கள்ல எண்ணற்ற கர்ப்போதகசாயி விஷ்ணு இருக்காங்க. பகவான் தன்னை வந்து பல்வேறு கர்ப்போதகசாயி விஷ்ணுவா தன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறார். விஸ்தாரம் செஞ்சுக்கிறார். அப்போ ஓரொரு அண்டத்துக்குள்ளயும் ஒரு கர்ப்போதகசாயி விஷ்ணு இருக்காரு. அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளயும் இருக்கிற ஓரொரு கர்ப்போதகசாயி விஷ்ணுவுடைய நாபியில் இருக்கக்கூடிய தாமரை தண்டுல பிரம்மா இருக்கு. இப்படி 17, 14 லோகங்கள் உயிர்வாளிகளை பிரம்மா சிருஷ்டிக்கிறார். அப்போ 2ஆம் சிருஷ்டிப்பு, முதல் படைப்பு, ஃபர்ஸ்ட் கிரியேஷன். முதல் படைப்பு வந்து கார்னோஷாய் விஷ்ணு பண்ணிடுறார். 2வது படைப்பு தான் மகாவிஷ்ணு, அதாவது பிரம்மா பண்றார். முதல் படைப்பு கார்னோஷாய் விஷ்ணு ஆகிய மகாவிஷ்ணு, நாராயணர் அவர் நடத்தி விடுகிறார். 2ஆம் படைப்பு தான் பிரம்மா செய்றார். சிருஷ்டி, உபசிருஷ்டி. ஆ சர்க்கம், சர்க்கம், விசர்க்கம். ஃபர்ஸ்ட் படைப்பு, அப்புறம் 2ஆம் படைப்பு. அப்ப 2ஆம் படைப்புல பிரம்மாட்டிருந்து பல்வேறு தேவர்கள், மானச புத்திரர்கள், பிரஜாபதிகள், மனுக்கள், அப்புறம் அஷ்டதிக்பாலகர்கள், அப்புறம் அஷ்டவசுக்கள், இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு தேவர்கள். அதுக்கப்புறம் காக்கும் பொறுப்பு, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு. காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு. கிரியேஷன், படைக்கும் தெய்வம், படைக்கும் கடவுள் பிரம்மா. சரி, அதுக்கப்புறம் பகவான் விஷ்ணு ஆளும் சக்திகளை பெற்ற தேவர்கள் மற்றும் கிரகங்களின் அரசர்கள் ஆகியோர் உள்ளனர். ஆனால் இறுதியில பிரபஞ்சம் அழிவுக்கு வரும்போது, பிரபஞ்சம் முழுவதும் அழிவுக்கு வரும்போது, அந்த இறுதியில அதர்மமும், பிறகு சிவபெருமானும் மற்றும் கோபம் கொண்ட நாத்திகர்கள் போன்றவரும் இருக்கின்றனர்.
இவர்கள் அனைவரும் பரமசக்தி வாய்ந்தவரான பகவானுடைய வெவ்வேறு சக்திகளின் பிரதிநிதிகள் ஆவர். எல்லாருமே பகவானுடைய அம்சம்தான். மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. நாம் உயிர்வாளிகள், நம்ம எல்லாருமே கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம், சனாதனா. அப்போ உயிர்வாளின்னு சொன்னா மனுஷங்க மட்டும் இல்ல, பக்தர்கள் மட்டும் இல்ல. அசுரர்கள், நாத்திகர்கள், தேவர்கள், தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், புழுக்கள், பூச்சிங்க, இவங்க எல்லாருமே உயிர்வாளிகள் தான். இந்த இந்த உயிர்வாளிகள் எல்லாமே இறைவனுடைய சிறிய அம்சம். அப்போ மிக அழகான வர்ணனை இங்க. படைப்பின் துவக்கத்துல பிரம்மதேவருடைய தவத்தின் காரணத்தால் பகவான் தமது சக்தியை கொண்டு ஜட உலகை படைத்தார். சோ பிரம்மா தவம் செஞ்சதுனால பகவான் வந்து தன்னுடைய காரணமற்ற கருணையால பிரம்மா வந்து மகிழ்விக்கிறதுக்காக அவர் வந்து இந்த ஜட உலகத்தை சிருஷ்டி பண்றார். பிரம்மாவுக்கு ஒரு சேவை. பகவான் இருந்து பிரம்மா தோன்றினார். அதனாலதான் நேற்று பிரம்மாவுடைய சிறப்பு பார்த்தோம். பிரம்மா பகவானால் சக்தியளிக்கப்பட்ட அவதாரம், பிரம்மா பகவானுடைய குணாவதாரம், பிரம்மா பகவானுடைய 4 சம்பிரதாயத்துல ஒரு பிரதான ஆச்சாரியர், பிரம்மா வந்து 12 மகாஜனங்கள்ல ஒருவர், பிரம்மா ஆகச்சிறந்த முதல் தேவர், முதல் ஜீவாத்மா. அப்புறம் பிரம்மா வந்து சுயமாக பகவான் இருந்து தோன்றினார். அதனால பிரம்மாவுக்கு எத்தனை சிறப்புகள் உண்டு. சோ பிரம்மா தவம் செய்ததுனால பகவான் பிரம்மாவுடைய சேவை, பிரம்மாவுக்கு பகவான் கொடுத்த சேவை உயிர்வாளிகளை சிருஷ்டிப்பது, படைப்பு தொழில். சோ அதுக்கு வந்து பகவான் அவருக்கு தன் காரணமற்ற கருணையால அருள் பாலிக்கிறார். பிறகு பெரும் ரிஷிகள் எனப்படும் 9 பிரஜாபதிகள். அப்புறம் பிரம்மா என்ன பண்ணாரு? 4 குமாரர்களை உற்பத்தி பண்ணார். பிரம்மாட்ட இருந்து 4 குமாரர்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த சந்ததி உற்பத்தி பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம, விருப்பம் இல்லாம அவங்க தவம் செய்ய போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரம்மாட்ட இருந்து ருத்ரர் வந்தாரு. ருத்ரன் வந்து பயங்கர கோரமான உயிர்வாளிகளை, பிரேத, பூத, பிசாசுகளை படை. அப்ப பிரம்மா சொன்னார், நீங்களும் உங்க சந்ததியை உற்பத்தி பண்ண வேண்டாம். எனக்கு பகவான் வந்து நல்ல சந்ததிகளை உற்பத்தி பண்ண சொல்லிருக்கார். நீங்க போங்க. நீங்களும் போய் தவம் பண்ணுங்க. அப்போ குமாரர்களும் தவம் செய்ய போயிட்டாங்க. ருத்ரனும் தவம் செய்ய போயிட்டாரு. படைப்பின் ஆரம்பத்துல நல்ல சந்ததிகள் உற்பத்தி பண்ணப்படணும் அப்படின்னு பிரம்மா தன் உடல்ல இருந்து ஸ்வயம்பு மனு, சதரூபா, அந்த 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்க? நல்ல சந்ததிகள் உற்பத்தி பண்ணாங்க. அப்படி அந்த சந்ததிகள் உற்பத்தி பண்ணா, பிரம்மா உற்பத்தி தான் பண்றாங்க. அந்த உற்பத்தி பண்றதுக்கான அறிவு பகவான் தான் குடுக்குறாரு. அதுக்கு தேவையான 24 மூலக்கூறுகளும் பகவான் தான் குடுக்குறாரு. அந்த ஆன்மாவும் பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். அதை பராமரிக்கிறதும் பகவான் தான் செய்றாரு. மகாவிஷ்ணுவா இருந்து அனைத்து ஜீவன்களையும் பராமரிக்கிறார். அப்போ சிருஷ்டி பராமரிக்கப்படும் வேளையில் உண்மையான தர்மமாகிய பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டும் தேவர்களும் மற்றும் உலகை பராமரிக்கும் அரசர்களும் தோன்றுகின்றனர். அப்போ இந்த சிருஷ்டிப்புக்கான நோக்கம் என்ன? ஏன் இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது? அதோட நோக்கம் வந்து அழகா பிரபுபாத் சொல்லியிருக்காரு. முடிவாக இத்தகைய ஆத்மாக்களுக்கு முக்தி அடைவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காகவே நிரந்தரமற்ற இந்த ஜட உடல், ஜட உலகம் சிருஷ்டி உள்ளது. ஜட உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப எதுக்காக? நமக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு. எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லா ஜீவாத்மாவுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு அது? பகவான்கிட்ட திரும்ப போறது. பகவான் விட்டு விலகி வந்துட்டோம். பகவான் விட்டு விலகணும்னு நமக்கு ஒரு இடம். ஓகே, இங்க போயிருங்க. திரும்பி வரணும். அதுக்காக தான் சிருஷ்டி. சும்மா போயிட்டு வர்ற வேலையெல்லாம் இல்ல. ஒரு தடவை இங்க வந்தாச்சு, பகவான மறந்து போய் பல உடல் மாறிக்கிட்டே இருக்கும். எப்ப வந்து என்னுடைய உண்மையான ஆதாரமான நிலையில நான் உணரணும், அப்ப நான் திரும்பி பகவான்ட்ட. அப்போ ஆன்மாக்களும் எண்ணற்ற ஆன்மாக்கள், அது தேவர்களோ அல்லது பிரஜாபதிகளோ, இவங்கெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது பகவானுடைய சேவைக்காக. பகவானுடைய சேவைக்காக. அதே மாரி இந்த பிரளயம் வந்து உலகம் அழியும் போது, படைப்பு ஒடுங்கிவிட தயாரா இருக்கும் பொழுது, முதலில் அதர்ம கொள்கையிலும், பிறகு சிவபெருமானும் நாத்திகர்களும் தோன்றுகின்றனர். சோ அப்ப அழிவு வரக்கூடிய காலத்துல ஆல்மோஸ்ட் எல்லாம் இந்த மாதிரிதான். நேற்றைய வகுப்போட தொடர்ச்சி தான் இது. நேற்று கலியுகத்துடைய தாக்கத்தை பத்தி பேசணும். கலியுகம் வந்து எவ்வளவு ஆபத்தானது, எப்படி கலியுகம் எப்படி வளர்ந்துகிட்டே இருக்கு, எவ்வளவு ஃபாஸ்டா வந்து கலி growth ஆயிட்டு, கலியோட இன்ஃப்ளூயன்ஸ், கலியுகத்தோட தாக்கம்.
கலியுகத்துடைய தாக்கம் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமா போயிட்டு. அதர்ம கொள்கை தலை தோங்கி நிக்கும். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்ற மாரி, அந்த அசுர குணம் உள்ளவங்க அசுர குணம் உள்ளவங்க தர்மத்த அதர்மம்னு நெனைப்பாங்க. அதர்மத்த தர்மம்னு சொல்லுவாங்க. அதர்மம் செய்றத தர்மம்னு சொல்லுவாங்க. தர்மம் பண்றத அதர்மம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அ இந்த அ யார வழிபடணுமோ அவங்க விட்டு, யாரெல்லாம் வழிபடக்கூடாதோ அவங்கள வழிபடுவாங்க. இன்னைக்கு பாருங்க, சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் இவங்களெல்லாம் வழிபடுறாங்க. ஆனா பகவானுடைய வழிபாட்ட மறந்து போயிட்டாங்க. பகவானுடைய வழிபாட்ட ஏறக்குறைய மறந்தே போயிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? இது வந்து அழிவை நோக்கி அப்படியே போயிட்டு இப்பதான் கலியுகம் தொடங்கியிருக்கு. 5000 வருஷம் தான் போயிருக்கு. ஆனா அதோடைய சிம்ப்டம் கலியுகத்துடைய அறிகுறி வந்து அது நாளுக்கு நாள் வளர்றத நம்மளால பார்க்க முடியும். டே பை டே அப்படி இன்கிரீஸ் ஆகுது. அதே மாரி இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? கலியுகத்தின் ஆரம்பத்துல தான் பகவான் சைதன்யர் அவதாரம் பண்ணியிருக்காரு. அதே சமயம் பக்தியும் நாளுக்கு நாள் பிரச்சாரம் நடக்குது. ஒரு பக்கம் பக்தர்கள் பிரச்சாரத்த பண்ணி பக்திய பரப்பிட்டு இருக்காங்க. இது தர்மத்தின் கொள்கை. தர்மத்தின் கொள்கை என்னது? பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது. பகவானை சரணடைவது. அதான் உண்மையான தர்மம். உண்மையான தர்மம் என்னன்னா, உயர்ந்த தர்மம் "சவே பும்சா பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே" பகவானுக்கு பக்தி தொண்டு செய்றது தான் உன்னதமான தர்மம். அத விட்டுட்டு வேற என்ன பண்ணாலும் அது கால விரயமாயிடும். அப்ப என்னாச்சு, ஒரு பக்கம் பக்தர்கள் வந்து உன்னதமான தர்மமான பக்தி தொண்டை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் கலியும் வேகமா வளர்ந்துகிட்டே இருக்கு. இது ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆகும்னா, கலியினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமா வேகமா வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து கலியுகம் முடியக்கூடிய சமயத்துல எல்லா நாத்திகர்களாகவும், கொள்ளையர்களாகவும், அயோக்கியர்களாகவும் ஆயிடும். இப்ப அந்த சமயத்துல யார் இருப்பா? அந்த சமயத்துல இந்த பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடிய சிருஷ்டி மகாதேவன், சிவபெருமான். அவர்தான் கடைசியா அவர்தான் அந்த அ 11 ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள். அவங்க சிவபெருமானுடைய அம்சம். அவங்க வந்து ஊழிக்காலத்து தாண்டவம். பிரளய அதாவது உலகை அழிக்கும்போது அழிவு ஏற்படும் மகாதேவர் ஒரு தாண்டவம் ஆடுவார். அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அந்த மாரி ஏன்னா அவர் வந்து நடராஜன். சிவபெருமான் வந்து நடனத்துல ராஜா நடராஜ். அப்போ இறுதியாக படைப்பு ஒடுங்கிவிட தயாரா இருக்கும்போது, இறுதியா பிரபஞ்சம் அழியற்கு போம்போது, அந்த சமயத்துல அதர்மம் தான் தலை தோங்கி நிக்கும். அதுக்கப்புறம் அது அதர்மம் தலை தோங்கி நிக்கும்போது யார் இருப்பாங்க? நாத்திகர்கள் அதிகமா இருப்பாங்க. அப்ப பக்தர்களே பார்க்க முடியாது. அந்த நேரத்துல சிவபெருமான் இருப்பாரு. இவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டிடுவாரு. அவ்வளவுதான். ஆனால் இவர்கள் அனைவரும் பரமபுருஷனின் வெவ்வேறு தோற்றங்களா உள்ளனர். எனவே பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகாதேவர் 3 குணத்துக்கு அதிபதியா இருக்காங்க. ஆனா பகவான் விஷ்ணுவின் பாதுகாப்பின் கீழ் நற்குணத்தை விருத்தி செய்து கொள்பவர் வைஷ்ணவ கொள்கையை பின்பற்றுகிறார். அப்ப யார் ஒருத்தரு கலியுகத்துல இந்த வாய்ப்பு இருக்கு. கலியுகம் வந்து நேத்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப துரதிர்ஷ்டமானது. கலியுகத்துல பிறந்தா ரொம்ப ரொம்ப மோசம். எல்லாமே கெட்ட குணம், அதர்மம் இந்த மாரி விஷயங்கள் தான் கலியுகத்துல வந்து ரொம்ப விரும்பி செய்வாங்க. விரும்பி ஏமாத்துறது, சூது, ஏமாத்துவது, பல்வேறு இதெல்லாம் கலியினுடைய தாக்கம். மதுபான கடைகள் அதிகப்படுத்துறது, கசாப்பு கூடங்கள பசு வதை செய்றது, அப்புறம் தகாத உறவு செய்றது, இதெல்லாம் நாளுக்கு நாள் கலியுகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு. சோ இப்படி கலியுகம்னாலே தோஷங்களும், குற்றங்களும் நிறைந்தது. அதனால தான் தேவர்கள் கூட கலியுகத்துக்கு வரணும்னு விரும்ப மாட்டாங்க. தேவர்கள் கூட கலியுகத்துல வரணும்னு விரும்ப மாட்டாங்க. பாருங்க நம்ம ஏதாவது தேவர்கள பார்க்க முடியுதா? எந்த உயர்ந்த கிரகத்தின் ஆள்களையும் இங்க பார்க்க முடியாது. இந்த பூலோகத்துல எந்த உயர்ந்த நபர்களையும் பார்க்க முடியாது. ஆனா கிருஷ்ணாவும், அவரது தூய பக்தர்களும் காரணமற்ற கருணையினால் இங்க வர்றாங்க. அதான் காரணம் கர்ணம் ச வித்ததே. கிருஷ்ணாவும், அவரது தூய பக்தர்களும் பகவான் தனது பக்தர்களையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவரும் வராரு காரணமற்ற கருணையினால. அதனால பகவானுடைய விஷ்ணுவுடைய வழிபாடு, கிருஷ்ண பக்தி செய்றவங்க வைஷ்ணவ கொள்கையை பின்பற்றுகின்றனர். இதன் மூலமா என்ன ஆகுது? இதனால் அவர்கள் முக்தி அடைவதற்குரிய மிகச்சிறந்த சந்தர்ப்பத்தை பெற்று பகவானின் ராஜ்யத்துக்கு உயர்த்தப்படுகின்றனர். அப்ப யார் ஒருத்தர் வந்து கலியுகத்துல பகவான் கிருஷ்ணரை விஷ்ணு வழிபடுறாங்களோ, அவங்க ரொம்ப பெரிய புத்திசாலின்னு சொல்லி. ரொம்ப பெரிய புத்திசாலி. யார் வந்து சைதன்ய மகாபிரபு. கலியுகத்துல யார் சைதன்ய மகாபிரபு வழிபடுறாங்களோ, சைதன்ய மகாபிரபு போதனைகளை பின்பற்றுறாங்களோ, அவங்க வந்து
இந்த உலகத்திலேயே பெரிய புத்திசாலி சுமேதா. மேதான அறிவாளி, சுமேதான ரொம்ப பெரிய அறிவாளி. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம் யக்ஞம் சங்கீர்த்தன பிராயை. சோ கலியுகத்துல ஒரு நன்மை இருக்கு, யாருக்குமே கிடைக்காது. மற்ற யுகங்கள்லாம் கடும் தவம் செஞ்சு இறைவனை அடைய முயற்சி பண்ணியிருக்காங்க. பிரகலாதர், பாண்டவர்கள் அவங்களும் பக்தி பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அந்த யுகத்தோட தர்மம் என்னவா இருந்ததுன்னா, தியானம் செய்யறது, யாகம் செய்யறது, அப்புறம் பெரிய பெரிய கோயில்கள் கட்டுவது, இந்த மாதிரி பெரும் பெரும் முயற்சி. ஆனா கலியுகத்துல கிருஷ்ணா ரொம்ப கருணையோட, கருணைனா கருணை, அப்படி ஒரு கருணை. இவன் பாவியா, நல்லவனா, கெட்டவனா, தர்மத்தை பின்பற்றுவனா, அதர்மத்துல அதெல்லாம் பாக்குறது இல்ல. அவன் கருணை கொடுக்கணும் அவ்வளவுதான். கிருஷ்ணா கருணை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது சைதன்ய மகாபிரபு வந்துட்டாரு. கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு வந்து கருணை கொடுக்க வந்தவரு எந்த ஒரு பாரபட்சம் பாக்கல. இவன் வந்து தர்மத்தை பின்பற்றுறானா, இவன் என்ன சரணாகதி பண்ணிருக்கானா, இவன் பாவியா, இவன் புண்ணியவானா, இல்ல. யாரா இருந்தாலும் மகாபுடைய கருணை, சைதன்ய மகாபுடைய கருணை எல்லாருக்குமே கிடைக்கும். அதனால இந்த பக்தி தொண்டு செய்யறதுனால, பகவான் விஷ்ணு வழிபடுறதுனால, பகவான் விஷ்ணுவின் பாதுகாப்பின் கீழ் நற்குணத்தை விருத்தி செய்து கொள்பவன். நற்குணம், நல்ல தெய்வீகமான குணம் அப்படின்னா கிருஷ்ண பக்தரா இருக்கு. அப்படி கிருஷ்ண பக்தியை பண்றவங்க பகவான் ராஜ்யத்துக்கு போவாங்க. துன்பம் நிறைந்த இந்த ஜட உலகுக்கு அவர் மீண்டும் வருவதே இல்லை. ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தியக்த்வா தேகம் புனர் ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜு. அவங்க திருப்பதி ஜட உலகத்துல வர்றதே இல்லை. அப்புறம் அந்த பகவானுடைய வீரத்தை யாரால் முழுமையா விவரிக்க முடியும்? கிருஷ்ணாவுடைய வீரம், அவருடைய அமானுஷ்யமான ஆற்றல், அவருடைய அதீத சக்தி, கிருஷ்ணாவுடைய அற்புதம், அவருடைய வீரம், அவருடைய அமானுஷ்யமான ஆற்றல், அவருடைய அதீத சக்தியை வந்து யாராலும் விவரிக்க முடியாது. வேணா பக்தர்கள் முயற்சி பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் முயற்சி பண்ண முடியும். சோ இன்றைக்கு வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய மறைவு தினம். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்கள் ஒருவர். சைதன்ய மகாபிரபுடைய சகாக்கள்ல நித்யானந்தனுடைய சீடரும் நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்கள் ஒருவர் தான் பிருந்தாவன தாஸ் தாக்கூர். பிருந்தாவன தாஸ் தாக்கூர் வந்து சைதன்ய மகாபிரபு லீலையில வியாசதேவர் தான் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து. யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணனுடைய லீலையில இருந்தாங்களோ அவங்க எல்லாம் சைதன்ய மகாபிரபு லீலையில வந்தாங்க. அப்ப சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண லீலை, பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகளை தொகுத்தவர் வியாசதேவர். கிருஷ்ணாவுடைய லீலை அதான் பாகவத், ஸ்ரீமத் பாகவத். பகவான் கிருஷ்ணாவுடைய லீலைகளை தொகுத்தவர் வியாசதேவர், ஸ்ரீமத் பாகவதம் தொகுத்தாரு. அதே வியாசதேவர் வந்து சைதன்ய மகாபிரபு லீலைகளை தொகுப்பதற்காக பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்தார். நீங்க இன்னைக்கு பெங்கால்ல போனீங்கன்னா, மேற்கு வங்காளத்துல வெஸ்ட் பெங்கால்ல மாம்காட்சின்னு ஒரு இடம், மாம்காட்சி. இந்த மாம்காட்சி எங்க இருக்குன்னா, ஹவுரா ஸ்டேஷன்ல இருந்து நவதீப் போற வழியில இருக்கு. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போக பார்க்கலாம் மாம்காட்சின்னு. அந்த மாம்காட்சியில தான் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வாழ்ந்தார். பிருந்தாவன் தாஸ் தாக்கூரா சைத்தன்ய பாகவதம் புக் எழுதியிருக்கு. சைத்தன்ய பாகவதம், சைத்தன்ய பாகவதத்துல சைதன்ய மகாபிரபுடைய குழந்தை பருவ லீலை, எப்படி கிருஷ்ணா வந்து குழந்தை பருவ லீலை செய்தாரோ அதே மாதிரி சைதன்ய மகாபிரபு குழந்தை பருவ லீலை பண்ணிருக்க. ஏன்னா சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் இருந்து வேறானவர் இல்ல. பிரஜேந்தர் நந்தன ஹோய் சச்சி சூதா ஹோயில செய் பலராம் ஹோயில நிதாய். பிரஜேந்தர் நந்தன், பிரஜேந்திர நந்தனான, நந்தனான, கோகுல நந்தனான, பிருந்தாவனத்து நந்தனான கிருஷ்ணர் சச்சி சூதா, சச்சி மாதாவுடைய குழந்தையா வந்து பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சி சூதா ஹோயில செய் பலராம் ஹோயில நிதாய். பலராமர் நித்யானந்த பிரபு வந்து. பகவானுடைய லீலைகள் அவ்வளவு அற்புதம், யாரால சொல்ல முடியும்? சைதன்ய மகாபிரபு ஏன் வந்து கங்கை கரையில தோன்றினார்? கங்காதேவி பிரார்த்தனை பண்ணாங்க, ஓ பகவானே, நீங்க உங்க லீலையை பூரா யமுனா நதியில பண்ணிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லையா? கிருஷ்ண லீலையை பூரா யமுனா நதிக்கரையில, யமுனா நதிக்கரை போற பூரா கிருஷ்ணாவுடைய லீலை தான். கோபர்களோடும் கோபிகளோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும். அப்போ கங்காவுக்கு ஒரு கவலை, எனக்கு என்ன பாக்கியம் கிடைக்கல, நான் என்ன பாவம் செஞ்சேன்? கிருஷ்ணா அவர் லீலை பூரா யமுனா நதிக்கரையில பண்ணிட்டாரு, எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு கங்கை தேவி தவம் பண்ணு. கங்கா தவம் பண்ணப்போ பகவான் சொன்னாரு, கங்கா கவலைப்படாத, நான் கலியுகத்துல சைதன்யரா அவதாரம் பண்ணுவேன், அப்ப என் லீலை பூரா உன்னோட கங்கை கரையில தான்.
அந்த கங்கை கரையில கங்காதேவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ! கிருஷ்ணா வந்து எனக்கு வாய்ப்பு குடுக்குறேன்ட்டு இருக்காங்க. அப்படின்னு தவம் பண்ணி, அவங்க சைதன்ய மகாபிரபுவா இந்த பூமியில வரப்போறாருன்னு ஆனந்தத்துல துள்ளி குதிச்சு நர்த்தனம் பண்ணாங்க. அப்படி அவங்க அந்த கௌரமண்டல் கௌரமண்டலத்த அதாவது கௌடிய தேசம், கௌட தேசம். அந்த கௌட தேசம் வங்காளத்த வந்து கௌட தேசம்னு சொல்லுவாங்க. கௌரமண்டல். அத 9 தீவா பிரிச்சுட்டாங்க. 9 தீவு, நவதீப். அந்த நவதீப்ல தவம் பண்ணிட்டு இருக்காங்க. மகாபிரபு இங்க வரப்போறாங்க. அப்ப அந்தர்தீப். அந்தர்தீப்னா நடுவுல இருக்கு. அங்கதான் மாயாப்பூர், மாயாப்பூர். அங்கதான் சைதன்ய மகாபிரபு தோன்றினார். அப்புறம் அது பல பல கிளைகளாக கங்கை வந்து அது ஒரு ஒரு தீவா பிரிச்சாங்க. அந்தர்தீப், ஜானுதீப், சுமந்ததீப், ருத்ரம் தீப், கோத்ரம் தீப் அந்த மாரி 9 தீவுகள். அப்ப விருந்தாவன் தாஸ் தாக்கூர் சொன்னாங்க, இது எப்படி சைதன்ய மகாபிரபு லீலைகள அவர் எழுதப் போறாங்க. சைதன்ய மகாபிரபு லீலைகள யாரால வர்ணிக்க முடியும்? ஆதிசேஷனுக்கு 1000 தலை இருக்கு. அவராலேயே சைதன்ய மகாபிரபு லீலைய சொல்லி முடிக்க முடியல. பிரம்மா, சிவன் போன்ற தேவர்களால சொல்லி முடிக்க முடியல. நான் எப்படி பண்ண போறேன்? அப்போ யாரால சைதன்ய மகாபிரபு லீலைய சொல்ல முடியும்? வேணா ஒண்ணு பண்ணலாம். ஒரு பறவை ஒரு குறிப்பிட்ட தூரம் பறக்கும் இல்லையா? அது சக்திக்கு வர தகுந்த மாரி பறக்கும். விருந்தாவன் தாஸ் தாக்கூர் என்ன சொல்றாரு, சைத்தன்ய பாகவதத்துல அவர் ரொம்ப பணிவா எழுதுறாரு. சைதன்ய மகாபிரபு கதைய சொல்றதுக்கு முன்னாடி, அவர் சைதன்ய மகாபிரபு லீலைகள வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி, அவர் சொல்றாரு, இந்த பறவை இருக்கு இல்லையா? அது ஒண்ணொண்ணு ஒரு உயரத்துல பறக்கும். காக்கைகள் ஒரு உயரத்துல பறக்கும். குருவிகள் ஒரு உயரத்துல பறக்கும். பருந்து ஒரு உயரத்துல பறக்கும். மயில் ஒரு உயரத்துல பறக்கும். ஆனா எந்த பறவையும் ஆகாயத்த தொட்டதில்ல. எல்லாம் ஆகாசத்துல பறக்க முயற்சிக்குது. ஆனா எந்த பறவையுமே ஆகாயத்த தொட்டதில்ல. ஆகாயத்த தொட்டதில்ல. ஆனா பறக்குது. அதது சக்திக்கு தகுந்த மாரி பறக்குது. அந்த மாரி தான் சைதன்ய மகாபிரபு லீலைகள யாராலும் முழுமையா வர்ணிக்க முடியாது. அவங்கவங்க சக்திக்கு தகுந்த மாரி சொல்லலாம். அது பகவான் எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்காரோ, பகவானுடைய கருணை எவ்வளவு கிடைக்குதோ, அத வச்சு அவங்கவங்க சக்திக்கு தகுந்த மாரி சொல்லலாம். ஆச்சாரியர்களும் வந்து வர்ணிக்கலாம். ஆச்சாரியர்கள்லாம் வந்து பகவானுடைய லீலைகள சொல்லிக் குடுக்கலாம். அப்படி அந்த ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, என்னால சொல்லி முடிக்க முடியாது. எவ்வளவு சொல்லி முடிக்கிறது? அது ஆதி அந்தமற்றது. சைதன்ய மகாபிரபு லீலைகள சொல்லி முடிக்கவே முடியாது. அப்போ ஆச்சாரியன்மார்களே ஆச்சாரியன்மார்களாலே சைதன்ய மகாபிரபு லீலைய சொல்லி முடிக்க முடியாதுன்னா, நம்மை போல சாதாரண பக்தர்கள் என்ன சொல்றது? பக்தர்களே சொல்லி முடிக்க முடியாதுன்னா, அப்ப நாத்திகர்கள், பௌதிகவாதிங்க, விஞ்ஞானிகள் இவங்கலாம் எப்படி பகவான புரிஞ்சுக்க முடியும்? பக்தர்களே பகவானை புரிந்து கொள்வது கடினம். மாபெரும் தேவர்களும், மகா ரிஷிகளும் பகவானை புரிந்து கொள்வது கடினம். ஆச்சாரியன்மார்களும் முழுமையா வர்ணிக்க முடியலங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, பௌதீகத்துல மூழ்கி இருக்கிற நாத்திகர்கள், மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிகள் இவங்கள பத்தி சொல்ல என்ன இருக்கு? இவங்கள பத்தி என்ன சொல்ல? அதனால தான் இங்க பிரம்மா சொல்றாரு, விஷ்ணுவின் வீரத்தை யாரால் முழுமையா விவரிக்க முடியும்? பிரபஞ்சத்தின் அணுக்கள் அனைத்தையும் எண்ணிவிடக்கூடியவனாக இருந்தாலும், இந்த விஞ்ஞானி வந்து அணுக்கள ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற அணுக்கள ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணிட்டாலோ, அத்தகைய விஞ்ஞானியாலும் அதை செய்ய முடியாது. ஏன்னா கிருஷ்ணா யாரு? அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ய ஜந்து நிகிதோ குஹாயாம். கிருஷ்ணா அணுவுக்குள்ளும் இருக்காரு. அனோரணியா. மகதோ மகியான் சிறியவற்றில் சிறியவர், பெரியவற்றில் பெரியவர். ஆத்மஸ்ய ஜந்து நிகிதோ குஹாயாம். அவர் எல்லா இதயத்துக்குள்ளயும் ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. எல்லா இதயத்துக்குள்ள இருக்காரு. அப்படி இருக்கும்போது, இந்த விஞ்ஞானிகளால எப்படி இத பண்ண முடியும்? இந்த விருந்தாவன் தாஸ் தாக்கூரா ரொம்ப அழகா சொல்றாரு. பகவானுடைய லீலைகளை யாராலும் வர்ணிக்க முடியாது. அதேதான் இங்க பிரம்மாவும் சொல்றாரு. பகவானுடைய வீரத்தை யாராலும் அளக்க முடியாது. ரொம்ப அழகு. பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய பர்த். எப்படி பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் பிறந்தார்? இந்த மாம்காட்சிங்கிற ஊர்ல. பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய அம்மா வந்து நாராயணின்னு பேரு. நாராயணி. நாராயணி யாருன்னா, ஸ்ரீவாஸ் தாக்கூரோட அண்ணன் பொண்ணு. ஸ்ரீவாஸ் தாக்கூரா யாரு? பஞ்சதத்துவத்துல ஒருத்தர். நாரத முனியோட அவதாரம். கிருஷ்ண லீலையில நாரத முனிவரா இருந்தவரு, சைதன்ய மகாபிரபு லீலையில ஸ்ரீவாஸ் தாக்கூரா ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து சைலியட்ங்கிற ஒரு ஈஸ்ட் பெங்கால்ல, கிழக்கு வங்காளத்துல சைலியட்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் தோன்றினார். அதுக்கப்புறம் அவங்க மேற்கு வங்காளம் நவதீப் குடிபெயர்ந்துருவாங்க. குமார்ஹட்டாங்கிற இடத்துல. குமார்ஹட்டா. அதுக்கப்புறம் அவங்க நவதீப்லயும் குடிபெயர்ந்தாங்க.
5 சகோதரர்கள். ஸ்ரீவாஸ், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, ஸ்ரீ நளின பண்டிட் 5 பேர். அதுல இந்த ஸ்ரீ நளின பண்டிட்டோடைய டாட்டர் தான், அவங்க பொண்ணு தான் நாராயணி. நாராயணி வந்து குழந்தையில ஸ்ரீவாஸ்தவங்கிற வீட்டுல வளர்ந்து வர்றாங்க. தன்னுடைய சித்தப்பா வீட்டுல. சித்தப்பா வீட்டுல வளர்ந்து வரும்போது 5 வயசு குழந்தை நாராயணி. ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ்தவங்கிற வீட்டுக்கு வர்றாரு. ஏன்னா சைதன்ய நாம சங்கீத் லீலை பூரா ஸ்ரீவாஸ்தவங்கிற வீட்டுல தான் நடக்கும். அவருடைய லீலைய அதான் சொல்றது. அவங்க லீலை மகாபிரபு லீலையை சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது. அவர் குழந்தை பருவத்துல லீலை, அதெல்லாம் சைத்தன்ய பாகவத்துல விவரமா எழுதியிருக்காரு. விருந்தாவன் தாஸ் தாக்கூர் சைதன்ய மகாபிரபுடைய லீலைகளை விவரமா அவருடைய பால்ய லீலை, சைதன்ய மகாபிரபுடைய பால்ய லீலை, அவருடைய சிறு வயது லீலை, அவருடைய நிமாய் பண்டிதரா அவர் பண்ண பாண்டித்ய லீலை, அவர் சன்னியாசம் எடுத்துக்கொண்ட லீலை, இதெல்லாம் ரொம்ப விவரமா சைத்தன்ய பாகவத்துல சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி எப்படி அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சது? சைத்தன்ய மகாபிரபு இவ்வளவு லீலைகள் எப்படி அவர் தெரிஞ்சது? அதுதான் பகவானுடைய கருணை. என்ன பண்ணாரு ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ்தவங்கிற வீட்டுக்கு வந்திருக்கு. அப்ப நாராயணி சின்ன குழந்தை. சின்ன குழந்தை அப்போ. யாரு? விருந்தாவன் தாஸோட அம்மா வந்து சின்ன குழந்தையா இருக்கு நாராயணி. அவங்க அவங்க அந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை இல்ல. அந்த குழந்தை வந்து ஆத்மீக லோகத்துல கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய குழந்தை. அந்த ஆன்மா, அந்த நித்திய சித்தர் அவங்க. ஆன்மீக லோகத்துல யாரெல்லாம் கிருஷ்ணருக்கு கோலோக விருந்தாவனத்துல யாரெல்லாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்களோ அவங்க சைதன்ய மகாபிரபுலயே வந்திருக்காங்க. கிருஷ்ணர் இங்க வரும்போது எல்லாரும் அவருடைய சேவைக்காக கூட வந்திருக்கு. சாங்க, உபாங்க, அஸ்திரம் எல்லா பக்தர்கள், அங்கங்கள், அஸ்திரங்கள் எல்லாம் இந்த பூமியில வந்து. அப்போ அங்க வந்து கோலோக விருந்தாவனத்துல யசோதாமாவுக்கு 2 சர்வெண்ட் இருக்காங்க. கோலோக விருந்தாவனத்துல யசோதாமாவுக்கு 2 சர்வெண்ட். ஒரு மெய்ட் சர்வெண்ட் வந்து அம்பிகா, இன்னொரு மெய்ட் கிளிம்பிகா. அம்பிகா, கிளிம்பிகா. அவங்க 2 பேரும் குழந்தை கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கிற யசோதாமா பால் கொடுப்பாங்க இல்லையா? அப்புறம் அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, தூங்க வைக்கிறது, ஒரு நர்ஸ் மாதிரி தாத்ரி. யசோதாமா வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த வேலை கொடுத்து குழந்தைய வந்து பார்த்து. அப்புறம் கிருஷ்ணா சாப்பிட்ட மகாபிரசாதம் அவங்களுக்கு கிடைக்கும். கிருஷ்ணா வந்து என்ன மகாபிரசாதம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கும். சோ ஃபார்ச்சுனேட். ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவை பண்றோம். குழந்தைய பாத்துக்கிறோம். அப்போ ஒரு அம்பிகா, இன்னொருத்தர் அம்பாலி கிளிம்பிகா. 2 பேரும் இந்த சைதன்ய மகாபிரபு லீலையில ஒருத்தர் மாலினி தேவி. மாலினி தேவி வந்து ஸ்ரீவாஸ்தவோட வைஃப். ஸ்ரீவாஸ்தவோட மனைவி வந்து மாலினி தேவி. அவங்களும் ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றாங்க. இன்னொருத்தர் வந்து இந்த நாராயணி. நாராயணி வந்து 5 வயசு குழந்தையா இருக்கும்போது ஒரு நாள் ஸ்ரீவாஸ்தவ வீட்டுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கு. அப்போ ஸ்ரீவாஸ்தவ ஏதோ ரொம்ப பயந்து போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்ரீவாஸ்தவரோட வீடு இப்போ இருக்காங்க நவதீபத்துல ஸ்ரீவாசங்கம்னு. அங்க நீங்க போனீங்கன்னா ஸ்ரீவாஸ்தவரை வழிபாடு பண்ண விக்கிரகங்கள்லாம் இருக்கு. இது 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சும்மா ஒரு கட்டுக்கதையா இல்ல. உண்மை நடந்ததுதான் பேசிட்டு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீவாஸ்தவரை வழிபாடு பண்ண விக்கிரகம் இருக்கு. அங்க நரசிம்மர் விக்கிரகம், நரசிம்மமூர்த்தி. அந்த நரசிம்மமூர்த்தி கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரீவாஸ்தவருக்கு. அப்போ சைதன்ய மகாபிரபு அங்க வந்துட்டாரு. அவர் கேட்கிறாரு, ஸ்ரீவாஸ் நீ என்ன நரசிம்மத்தை இவ்வளவு மனம் உருகி பிரார்த்தனை பண்ண, அழுது அழுது பிரார்த்தனை பண்ணாரு. ரொம்ப அப்படி கண்ணெல்லாம் கண்ணீரு, அழுறாரு, மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. தன் மகாபிரபு கேட்டாரு, ஸ்ரீவாஸ் நீ என்ன நரசிம்மத்தை இவ்வளவு மனம் உருகி பிரார்த்தனை பண்ற, என்ன கேட்கிற நீ, என்ன உனக்கு வேணும்? இல்ல மகாபிரபு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த காஜி காஜி வந்து இந்த நாமசங்கீர்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. நவதீபத்துல நாமசங்கீர்த்தனை பண்ணக்கூடாது. அப்புறம் இங்க மிருதங்கம் கர்த்தாலாம் வாசிக்க கூடாது. பேசாம உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படி ஏதாவது நாமசங்கீர்த்தனம் பண்ணணும்னு சொன்னா நான் உங்களை ஜெயில போடுவேன், சித்திரவதை பண்ணுவேன், கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு. ரொம்ப பயமா இருக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, எந்த காஜி என்ன பண்ண முடியும்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஸ்ரீவாஸ் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? அந்த காஜி என்ன பண்ணுவான்? வரட்டும், பாத்துக்கலாம். எந்த காஜி வேணாலும் வரட்டும். எந்த காஜி வேணாலும் வரட்டும். முல்லா வரட்டும். அவனுடைய குதிரைங்க, ஒட்டகம், அவனுடைய அந்த வீரர்கள் எல்லாம் வரட்டும். எல்லா யவனர்களும் வரட்டும். அவங்க எல்லாருக்கும் நான் கிருஷ்ண பக்தி தருவேன். அவங்க எல்லாரையும் நான் பக்தனா மாத்திடுவேன். அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் நான் ஹரிநாமத்தை சொல்ல வைப்பேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே,
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நான் எல்லாத்தையும் சாண்டிங் பண்ண வைப்பேன். ஸ்ரீனிவாஸ் தாக்கூர் அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர் மல்கி அப்படியே மகாபிரபு சொல்றதை கேட்டு ஆச்சரியமா ஆனந்தமா பார்த்துட்டு இருக்காரு. உனக்கு நம்பிக்கை இல்லையா என் மேல? நான் இருக்க நீ ஏன் பயப்படுற? யாம் இருக்க பயமே. நான் இருக்க நீ ஏன் பயந்துக்கிற? அந்த காஜி, அந்த காஜியோட ஒட்டகம், யானை, குதிரை, அந்த வீரர்கள், யவனர்கள் எல்லாம் வரட்டும். எல்லாரும் வரட்டும். நான் எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் தருவேன். நான் எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேல கலங்கமில்லா அன்பு தருவேன். அவன் பாவியோ, என்னவா இருந்தாலும் சரி. அவன் அதர்மியோ, பாவியோ நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா, கலியுகத்துல எல்லாருமே பாவியோ, அதர்மம் பண்றோம். மேக்ஸிமம். அதனால மகாபிரபு கருணையத்தான் ஆயுதமா கொண்டு வந்திருக்காரு. சைதன்ய மகாபிரபு கருணையத்தான் ஆயுதமா கொண்டு வந்திருக்காரு. இவன் பாவியா, தர்மத்தை ஃபாலோ பண்றானா இல்லையா அதெல்லாம் பார்க்கிறதே இல்ல. அவனுக்கு கருணை குடுக்கணும் அவ்வளவுதான். அதான் கருணாவதாரம். கருணாவதாரம். அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூராவுக்கு முதல்ல பயத்துல கண்ணீர் வந்து இப்ப ஆனந்தத்துல கண்ணீர். மகாபிரபு இப்படி சொல்றாரு. எல்லாருக்கும் கருணை குடுப்பேன்னு சொல்றாரு. இப்ப ஆனந்தத்துல அழறாரு. உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கு நம்பிக்கை இல்ல? இப்ப பாரு. அந்த குட்டி பொண்ணு நாராயணி 5 வயசு குழந்தை அங்க விளையாடிட்டு இருந்தா. அவ வந்து அந்த நாராயணி சைதன்ய மகாபிரபு எப்போதும் சேவை பண்ணும். மகாபிரபு குடிக்கிற தண்ணி கொண்டு தருவாங்க. மகாபிரபு பிரசாதம் கொண்டு தருவாங்க. அப்ப நாராயணி கூப்பிட்டாங்க. நாராயணி இங்க வா. நாராயணி இங்க வா. நாராயணி ஓடி வந்தாங்க. மகாபிரபு நீ கிருஷ்ணா நாம சொல்லு. ஹரே கிருஷ்ணா சொல்லு. அப்படி மகாபிரபு சொன்ன உடனே அந்த குழந்தை கிருஷ்ணா 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 அப்படி அழுது அழுது கண்ணெல்லாம் வந்து கண்ணீர் வந்து தரையில உருண்டு உடம்பெல்லாம் ரோமாஜ் அப்படி உடம்பெல்லாம் புல்லரித்து அப்படி பிரேமம் அன்பு கிருஷ்ணர் மேல பிரேமம் வந்து அந்த 5 வயசு குழந்தைகிட்ட மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூர் அப்படி ஓடி வந்து மகாபிரபுடைய தாமரை பார்த்து பிடிச்சிட்டாரு. மகாபிரபு எனக்கு பயம் கிடையாது, எனக்கு சந்தேகம் கிடையாது. நீங்க இருக்கும்போது நான் ஏன் பயந்துக்கணும்? மகாபிரபு ப்ரூவ் பண்ண நிரூபிச்சாரு. கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன். அந்த குழந்தை சின்ன வயசுலயே சைதன்ய மகாபிரபு கருணை பெற்று 5 வயசுக்கு. அப்புறம் மகாபிரபு சாப்பிட்ட பிரசாதம் இருக்கு இல்லையா? மகா பிரசாதம் அந்த குழந்தைக்கு கிடைச்சது. அப்படிதான் மகாபிரபுவால சின்ன வயசுல ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குழந்தை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வைகுண்ட வைகுண்ட விப்ரான்னு ஒருத்தர் கல்யாணம். அந்த வைகுண்ட விப்ரருக்கும் நாராயணுக்கும் பிறந்த குழந்தை தான் விருந்தாவன் தாஸ் தான். அவர் வந்து நித்யானந்த பிரபுடைய கடைசி சீடர். நித்யானந்த பிரபு வந்து ஒரு நாள் விருந்தாவன் தாசரை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணார். ஏன்னா நித்யானந்த பிரபு குரு தத்துவம். குருவுடைய கருணை இருந்தாதான் பகவானுடைய லீலைகளை புரிந்து கொள்ள முடியும், வர்ணிக்க முடியும், எழுத முடியும், பேச முடியும். சோ நித்யானந்த பிரபு ஒரு நாள் விருந்தாவன் தாசரை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சைத்தன்ய பாகவதம் எழுதுது. அந்த மாதிரி பகவானுடைய லீலைகளை யாரால புரிஞ்சுக்க முடியும்? சாதாரண கட்டுண்ட ஜீவாத்மாவிலையோ அல்லது பௌதியத்துல மூழ்கி போயிருக்கிறவங்கனாலயோ அல்ல பௌதிக கலங்கத்தின் பிடியில் இருக்கிறவங்க யாராலும் பாவிகள் அதர்மிகள் யாராலும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதை புரிந்து கொள்றது பக்தர்களுக்கே கடினமா இருக்கு, தேவர்களுக்கு கடினமா இருக்கு. ஆச்சாரியர்கள் இதுக்கு மேல வர்ணிச்சு முடிக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ ஒன்னே ஒண்ணுதான், ஆச்சாரியுடைய அனுகிரகத்தினால பகவானுடைய கருணையால பக்தர்கள் சங்கத்துல வந்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஓரளவுக்கு புரிந்து கொண்டாலே பெரும் பாக்கியம். அதனால இங்க ரொம்ப அழகா சொல்றாரு பிரபுபாத பொருளுரையில. இங்க என்ன படைப்புல வந்து பிரம்மா விஷ்ணு மகாதேவ் 3 பேருமே இருந்திருக்காங்களே, அப்ப 3 பேரும் ஒண்ணு நினைச்சிடக்கூடாது. ரொம்ப தெளிவான வர்ணனை இங்க. அதனாலதான் இங்க பிரம்மா சொல்றாரு விஷ்ணுவுடைய வீரத்தை யாராலும் அளவிட முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 30 தேவர்களும் ஒன்றானவர் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது, சமமானவங்க அல்ல. படைப்பு இந்த உலகம் படைக்கப்பட்ட உடனே 3 பேர் தேவர்கள் 30 தேவர்கள் இருந்தாங்க, பிரம்மா விஷ்ணு மகாதேவ். அப்படின்னா இந்த 3 பேர் சமமானவங்களா? இல்ல. அதைத்தான் இங்க பிரம்மா உறுதிப்படுத்துறார். இந்த 3 பேரும் சமமானவங்க கிடையாது. சோ கிருஷ்ணா ந சமாதிகசிதிஷ்யதே. பகவான் விஷ்ணுவுக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் கிடையாது. ந காரணம் கர்ணம் செவித்ததே. அவர் காரணமற்ற கருணையால் இந்த பூமியில வர்றாரு. எதுக்காக? நமக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரு. பகவானை பற்றி புரிந்து கொள்வதற்காக, அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, அவருக்கு பக்தி தொண்டு செய்வதற்காக, மீண்டும் பகவான்கிட்ட திரும்பி போறது.
அதுதான் அவருடைய காரணமற்ற கருணை. 2வது, அப்படி அவர் இந்த பூமியில வரும்போது, பிரம்மா, சிவன் போன்ற தேவர்கள் இருந்தாலும், கிருஷ்ணருக்கு சமமானவர் ஒருவரும் கிடையாது. பிரம்மா, சிவன் போன்ற மகாதேவர். சிவபெருமான் மகாதேவர். சிவபெருமான் மகாதேவர், பிரம்மதேவர் போன்ற உயர்ந்த தேவர்கள் கூட பகவானுக்கு சமமாக முடியுதா சமாதிகசி திசதி. பராச சக்தி விவிதைவ சூயதே சாவாபிஜ ஞான பலாக்கிரியாச்ச. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. அதை யாராலும் அளக்க முடியாது. யாராலும் அளக்க முடியாது. ஆ. சோ இங்கதான் பிரம்மா வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுக்கு பிரம்மா என்ன சொல்றாரு? அந்த பகவான் இருக்காரு இல்லையா? அவருடைய சக்தி யாரால அளக்க முடியும்? அவரு பகவான் ஒரு தடவ அளந்தாரு. அதையே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதான் இங்க அடுத்த உதாரணம். ஏன் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு வந்து பிரம்மா, சிவன் போன்ற தேவர்கள் கூட ஒப்பிட முடியாதுன்னா அதான் காரணம். என்னது? பகவான் திரிவிக்ரம அவதாரம் செய்தபோது, அவருடைய பாதம், தாமரை பாதம் அடி. இந்த அடி வைக்கிறாரு. வலிமராஜ் தானம் கேட்டப்போ 3 அடி நிலம் தானம் கேட்டார் இல்லையா? அந்த அடி வந்து 17, 14 லோகத்தில் மேலுலகத்தை எல்லாம் கடக்குது. பூர் புவ ஸ்வகா. பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகத்தையும் கடந்து, பௌதிக வானத்தையும் கடந்து, அதை கிழித்துக் கொண்டு, ஆத்மீக லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரஜா நதி அல்லது இங்க என்ன சொல்லிருக்கு? காரண கடலுக்குள்ள இருக்கிற காரண ஓஷன். என்ன என்ன சொல்லியிருந்தாரு? பிரபுபாதா வந்து ரொம்ப அழகா எழுதியிருந்தார். பகவான் திரிவிக்ரமர் எனப்படுகிறார். பரமபுருஷரின் வீரத்தையும் சக்தியும் அவனால் யாராலும் மதிப்பிட முடியாது. பகவான் திரிவிக்ரமர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் ஒருமுறை தமது வாமன அவதாரத்தில் அவர் தமது பாதத்தை மிக உயர்ந்த கிரக அமைப்புகளாகிய சத்தியலோகத்துக்கு அப்பால் வரை விரிவடைய செய்து பௌதிக உலக திரை என்று அழைக்கும் இயற்கை குணங்களை முடிவு நிலையை தொட்டார். அப்போ இதெல்லாம் ஒரு அடுக்கு அடுக்கா இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு அண்டம், ஒரு முட்டை. இந்த ஒரு முட்டைக்குள்ள 17, 14 லோகம் இருக்கு. ஒரு அண்டம், ஒரு முட்டைக்குள்ள 17, 14 லோகம். இந்த 17, 14 லோகமும் இந்த ஒரு அண்டம் இருக்கு இல்லையா? இந்த ஒரு அண்டம் வந்து யார்கிட்ட வந்தது? காரண உதக சாய் விஷ்ணு. ஒரு அண்டம் இல்ல, எண்ணற்ற அண்டங்கள். எக்காரணவா ஜலே பஜதிஸ்மி யோக நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோம குபா. அனந்தன்னா எல்லையற்ற அண்டங்கள், எல்லையற்ற பிரம்மாண்டங்கள். யார்கிட்ட வருது? காரணோசாய் விஷ்ணு வருது. அந்த காரணோசாய் விஷ்ணு ஒரு அண்டத்துக்குள்ள நுழையிறாரு. அந்த ஒரு அண்டத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க ஒரு கர்ப்ப கடல். காரணோசாய் விஷ்ணு காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. காரணவாஜலே காரண கடல்ங்கிறது அவருடைய உடலுக்கு சொந்த நீராலேயே அப்படியே அது சயனம் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சா அதுக்குள்ள ஒரு கர்ப்ப கடல். அந்த கர்ப்ப கடல் மேல ஆதிசேஷன், அதுக்கு மேல ஒரு அந்த பாம்பு படுக்கை மேல அவர் பள்ளி கொண்டிருக்காரு. அது கர்ப்போஷாய் விஷ்ணு. அந்த கர்ப்போஷாய் விஷ்ணுடைய நாபிக்கும் தாமரைக்கும் இடையில ஒரு தண்டு. அந்த தாமரை தண்டுக்குள்ள 17, 14 லோகம் இருக்கு. அதுல மிக உயர்ந்த லோகம் சத்தியலோகம். அந்த 17, 14 லோகமும் அது மிக உயர்ந்த லோகம் சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துக்கு மேல அப்படி 7, 8 அடுக்கு இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் கடந்து பிரம்மஜோதி. அந்த பிரம்மஜோதியும் கடந்தாதான் ஆன்மீக லோகம். ஏன்னா அந்த பிரம்மஜோதி பகவானுடைய ஆன்மீக லோகத்துக்கு வரக்கூடிய அவருடைய உடலிருந்து வரக்கூடிய தேஜஸ். தேஜஸ். அந்த தேஜஸை கடக்கணும். அப்போ பகவானுடைய தாமரை பாதம் அவர் வாமன அவதாரம் எடுத்த போது அந்த தாமரை பாதம் மேல் உலகத்தை எல்லாம் அளந்து பிரம்மலோகத்தையும் கடந்து பௌதிக திரையும் கடந்து இந்த மனம் புத்தி இந்த ஒரு லேயரா இருக்கு. நீங்க இந்த கோலோக சாட் இருக்கும் இஸ்கான்ல, அந்த கோலோக சாட்ல அந்த பிரபஞ்சத்து மேல நிறைய அடுக்கடுக்கா வானவில் மாதிரி நிறைய லேயர் போட்டு அந்த லேயர் எல்லாம் அந்த அடுக்குகள் எல்லாம் கிராஸ் பண்ணும். எல்லாம் கிராஸ் பண்ணி பகவானுடைய தாமரை பாதம் எங்க போச்சு? அதெல்லாம் விரிவடைய செய்து அப்படியே தொடர்ந்து எங்க போயிடுச்சு? பகவானின் பாத விரல் ஒரு துவாரத்தை உண்டாக்கியது. இந்த துவாரத்தின் வழியாகத்தான் காரண ஜலம் ஜடவாணிக்குள் பிரவேசித்தது. காரண ஜலம் அல்லது பிரஜா நதி அல்லது காரண கடல், அது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வருது. அதுதான் கங்கா, கங்கா தீர்த்தம். ஏன் கங்கை புனிதமானது? ஏன் கங்கா தீர்த்தம்னா அது ஆன்மீக லோகத்திலிருந்து வருது. அது பகவானுடைய தாமரை பாதத்துல அபிஷேகம் செஞ்சு வருது. அத பிரம்மா தன் கமண்டலத்தை எப்பவுமே கமண்டலத்துல தாங்கி இருக்க. சப்த ரிஷிகளை வந்து அந்த அந்த கங்கா நதி சப்த ரிஷிகளையும் புனிதப்படுத்தி தேவலோகத்தை புனிதப்படுத்தி
பூலோகத்துல வந்து பூமியும் புனிதப்படுத்தி பாதாளம் வரைக்கும். கங்கா வந்து பதித்த பாவனி. 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறவங்க. அதாவது உன்னத சக்தி படைத்தவரான விஷ்ணுவுக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. அவர் சர்வசக்தி படைத்தவர் ஆவார். அவருக்கு சமமானவரோ, அவரை விட உயர்ந்தவரோ எவருமே இல்லை. சோ நோபடி இஸ் ஈக்குவல் டு ஹிம், நோபடி இஸ் கிரேட்டர் தென். கிருஷ்ணருக்கு சமமானவரோ, அவரை விட உயர்ந்தவர் யாரு? அப்ப இன்னைக்கு கங்கை ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன் கங்கா வந்து இவ்வளவு புனிதமானது? ஏன்? எல்லாம் பௌதிகமா வேணா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா முக்கியமான காரணம் கங்கா வந்து பகவான்றது. பகவானுடைய தாமரை பார்த்து அதனால கங்கா வந்து புனிதமானது. சோ இப்படி இங்க பிரம்மா வந்து கிருஷ்ணருடைய விஷ்ணுவுடைய தனித்தன்மைய அவருடைய தனித்தன்மை நிரூபிக்கிறார். இந்த 3 பேரும் முப்பெரும் தேவர்கள் தானே அப்படிங்கிறது இல்லாம அந்த முப்பெரும் தேவர்ல கூட விஷ்ணு வந்து விஷ்ணுவுக்கு பிரம்மா சிவனும் நிகராக மாட்டாங்க. பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் விஷ்ணுவுக்கு நிகராக முடியாது. ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. இந்த பிரம்மா, சிவபெருமான், படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகள், இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் அவர்தான் ஆதாரம். எல்லாத்துக்கும் அவர்தான் ஆதாரமா இருக்கு. அதனாலதான் இங்க பிரம்மா என்ன சொல்றாரு, 3 பௌதிக இயற்கை குணங்களின் முடிவு அந்த வான அந்த பௌதிக வானம் அது தாண்டி பகவானுடைய பாதம் போச்சு. இதனால் அனைத்தும் அசைந்தன. கிருஷ்ணா அசைந்தாதான் அனைத்தும் அசையும். பகவான் அசையல எல்லாம் அப்படி நிக்கும். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம். கிருஷ்ணர் அசைஞ்சாதான் அசையும். கிருஷ்ணா தான் சுவிட்ச் ஆன் பண்றாரு. கிருஷ்ணா தான் சுவிட்ச் ஆஃப் பண்றாரு. மழையை கொடுக்கிறது அவர்தான், மழையை தடுக்கிறது அவர்தான். வெயில கொடுக்கிறது அவர்தான், குளிர கொடுக்கிறது அவர்தான். வெயில தடுக்கிறது அவர். அப்போ பகவான் விஷ்ணுவின் பாதுகாப்பின் கீழ் நற்குணத்தை விருத்தி செய்து கொள்பவர் வைஷ்ணவ கொள்கையை பின்பற்றுபவர். யார் ஒருத்தர் வந்து வைஷ்ணவ கொள்கையை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு இந்த விடுதலை, இந்த பௌதிக இயற்கையிலிருந்து விடுதலை. இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கமே, வெயில் நாளுக்கு நாள் வெயில் அதிகமாயிட்டே இருக்கு. 110 டிகிரி. யாரோ சொன்னாங்க என்கிட்ட நேத்து, மொட்டை மாடியில போய் தோசை சுட்டு சாப்பிட்டாங்க. மொட்டை மாடியில அடிக்கிற வெயில்ல ஒருத்தவங்க ஆம்லெட் போட்டு சாப்பிட்டேன்னா மனுஷனே எரிஞ்சு சாம்பலாகும் போது இந்த ஆம்லெட்டும் தோசையும் வராத. அந்த மாதிரி அடிக்கிற வெயில்ல எல்லாம் பஸ்பமாயிரும், எரிஞ்சு பஸ்பமாயிரும். இது குறையவே குறையாது, நாளுக்கு நாள் அதிகமாகும். இது ஆரம்பம். இது வெறும் ஆரம்பம் தான். இது வெறும் சாம்பிள் தான். கிருஷ்ணா வெறும் சாம்பிள் தான் கொடுத்திருக்காரு. இந்த சாம்பிள்லயே நம்ம ஆட்டம் கண்டு போயிட்டோம். ஆரம்பமே ஆட்டம் கண்டாச்சு. அப்ப இனி வந்து திரும்ப திரும்ப ஜட உலகத்துல வந்துட்டு இருந்தா இதை விட அதிகமா நம்ம கஷ்டப்பட வேண்டியது. இது குறையாது, டெஃபினட்டா குறையாது. ஏன்னா ஏன் குறையாது? அதர்மம் செய்யறவங்க பாவம் பண்றவங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதர்மம் செய்யறவங்களும் பாவம் செய்யறவங்களும் அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால இது குறையாது. வெயில் அதிகமாகும், மழை கிடைக்காது, தானியங்கள் அதுதான் எங்க போய் முடியும்? கலியுகத்துல எண்டுல போய் அதிகரிச்சு. அதனாலதான் நம்ம குழந்தைகள் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளை நல்ல குழந்தைகளா உருவாக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு. இல்லன்னா நம்ம மேலும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு. கிருஷ்ண பக்தி, இந்த பக்தி தொண்டுதான் இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி. அப்ப நம்ம சந்ததிகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், நீ பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவானுக்கு பக்தி பண்ணணும். இதெல்லாம் இப்ப பண்ணாதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அப்ப அடுத்த கேள்வி வருமே, பண்றவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க இல்லையா? சரி, நீங்க வந்து நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்றீங்க, நீங்க ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கெல்லாம் போறீங்க, இஸ்கான் கோயிலுக்கெல்லாம் போறீங்க, நாம ஜெபம் பண்றீங்க, பாவம் பண்றது இல்ல, 4 விதிமுறை கடைபிடிக்கிறீங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, பக்தி பண்றீங்க. அப்ப நீங்க ஏன் இந்த உலகத்துல கஷ்டப்படுறீங்க? இங்க நான் வந்திருக்கவே கூடாது இல்லையா? இங்க வந்திருக்கவே கூடாது. இங்க வந்ததுனாலதான் இந்த ஜட உலகத்துல வீழ்ந்தது ஏன் தப்பு, இந்த ஜட உடல் எடுத்தது ஏன் தப்பு. அப்ப கிருஷ்ணர் எப்படி நான் குறை சொல்ல முடியும்? சோ இந்த ஜட உலகத்துல வந்தது என்னுடைய தப்பு, இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டது ஏன் தப்பு, இங்க கஷ்டப்படுறதும் என்னுடைய சொந்த விருப்பத்தினால. நான் இங்க தேவையில்லாம கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு பகவான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். யாரெல்லாம் இந்த ஜட உலகத்துல இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு
சரி, நான் கிருஷ்ணா, நான் ரொம்ப மோசமானவன், நான் கீழானவன், நான் பாவி, நான் ஜட உலகத்துல வந்திருக்கவே கூடாது, நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கவே கூடாது, நான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கவே கூடாது, நான் இந்த ஜட உலகம் எடுத்துக்கவே கூடாது, எடுத்துட்டேன். சரி, எப்படியாவது என்ன விடுவிச்சிருங்க, என்ன இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்கு விடுவிச்சிருங்க, என்ன உங்க பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கங்க, உங்க கோலோக விருந்தாவத்துல எனக்கு ஒரு இடம் கொடுங்க. அதான் துளசிட்ட பிரார்த்தனை பண்றோம். ஓ துளசி தேவி, பிருந்தா தேவி, நீங்க கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க, எனக்கும் அந்த ஆன்மீக உலகத்துல ஒரு இடம் வாங்கி கொடுங்க. இல்லையா, இங்க இடம் வாங்கி போட ஆசைப்படுறாங்கல்ல, எல்லாரும் இடம் வாங்க ஆசைப்படுறாங்க ஜட உலகத்துல. ஆனா அது முட்டாள்தனம். அது அது முட்டாள்தனம். எங்க இடம் கேட்கணும்? எனக்கு கோலோக விருந்தாவத்துல ஒரு இடம் கொடுங்க, எனக்கு பகவானுடைய தாமரை பாதத்துல ஒரு இடம் கொடுங்க. அதான் புத்திசாலித்தனம். வேற இங்க எங்க இடம் வாங்கி போட்டாலும் ஒரு நாள் பூமியில தண்ணி வராது. இப்ப ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? ஆறுகள நாசமாக்கிட்டாங்க, ஏரிகள மூடிட்டாங்க, குளங்கள மூடிட்டாங்க. அப்புறம் நிலத்தடியில இருந்து நீர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிலத்தடி நீர் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? இருக்கிற மரத்த பூரா வெட்டுறாங்க. மரத்த பூரா வெட்டுறாங்க. நிலத்தடியில இருந்து நீர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் பூமி உஷ்ணமாயிட்டே இருக்கு. சூரியனும் கொளுத்திக்கிட்டே இருக்கு. எப்படியா ஒரு நாள் பட்டார்ன்னு வெட்டிக்கும் எல்லாம். அவ்வளவுதான். முடிஞ்சதுல பினிஷா. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிரும். அ அதனால இந்த உலகத்துல இடம் வாங்கி போட்டு இங்க பெர்மனன்ட்டா இருக்கிறதெல்லாம் முடியாது. இல்ல, நான் இடம் வாங்கி போட்டா என் காலத்துக்கு அப்புறம் என் பசங்கலாம் இருந்துக்குவாங்க. கேரண்டி இல்ல. நீங்க இடம் வாங்கி போடலாம். அங்க தண்ணி இருக்கணுமே குடிக்கிறதுக்கு. ஆ அரசியல்வாதி பினாமி பேர்ல இடம் மேல இடம் வாங்கி போடலாம். ஆனா அவங்க சந்ததிக்கு என்ன விட்டுட்டு போறாங்க? லஞ்சம் வாங்கி, பொய் சொல்லி, திருடி, அடுத்தவங்கள ஏமாத்தி நீங்க இடம் வாங்கி போடலாம். பெரிய பெரிய வீடு கட்டி வைக்கலாம். பெரிய பெரிய அ அ பிசினஸ் பண்ணலாம். நெறைய பணம் சம்பாதிக்கலாம். கோடிக்கணக்கா சொத்து கேட்கலாம். சொத்து சேகரிக்கலாம். ஆனா சுவாசிக்க சுத்தமான காற்று இருக்காது. குடிக்க சுத்தமான நீர் இருக்காது. நல்ல உணவு கிடைக்காது. அப்ப என்ன வாழ்ந்து என்ன இதெல்லாம் வச்சு என்ன பணத்தையா சாப்பிட முடியும்? இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் இன்னைக்கு முட்டாள்கள் தான் அரசியல்வாதி. அவன் நினைக்கிறான், நான் வந்து என் பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து சேர்த்துருவேன். காலகாலமா சேர்த்துருவேன். ஏன்னா அடுத்த தடவ நான் எலக்ஷன்ல வருவேனும் தெரியாது. இருக்கிற வரைக்கும் சுருட்டிடணும்னு நினைக்கிறான். எவ்வளவு சுருட்டணுமோ அவ்வளவு சுருட்டிடலாம். ஆனா முட்டாள் அவங்க அடுத்த தலைமுறைக்கு எண்ணத்த விட்டுட்டு போறோம். இல்ல அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். ஒரு காலத்துல அகழ்வார் ஆராய்ச்சி. நிலத்த தோண்டுனா அந்த ஆராய்ச்சியில பண்ணா என்னலாம் கிடைக்கும்? இப்ப கூட கீழடியில ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல. பெரிய பெரிய பகவானுடைய விக்கிரகங்கள் கிடைச்சது. பொற்காசுகள் கிடைச்சது. அந்த காலத்துல பயன்படுத்திய நாணயங்கள், உலோகங்கள் என்னெல்லாமோ கிடைச்சது. இனி ஒரு காலத்துல பூமியில தோண்டுனா, நம்ம சாப்பிட்டு தூக்கி வீசின பிளாஸ்டிக் டப்பா, குப்பை தொட்டி, அப்புறம் வந்து பீர் பாட்டிலு, பிராந்தி பாட்டிலு இதுதான் கிடைக்கும். அடுத்த தலைமுறைக்கு இதைத்தான் நம்ம விட்டுட்டு போறோம். ஆனா உண்மையில அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போகணும்? கிருஷ்ண பக்திய சொல்லிக் குடுத்துட்டு போகணும். அப்பதான் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணாதான் நான் விடுபடுவேன். அத சொல்லிக் குடுத்துட்டு போனா தான் என் பிள்ளைங்க விடுபடுவாங்க. இல்ல எல்லாம் நரகத்துக்கு போ வேண்டியது. வாழும்போது நரக வாழ்க்கை, உடல விட்டாலும் நரக வாழ்க்கை. அப்ப இந்த பிறப்பு, இறப்புலருந்து நான் விடுபடணும்னா, நான் வந்து கிருஷ்ண பக்தி பண்ணி பகவான்ட்ட போக தயாரா இருக்கணும். திருப்பி இந்த ஜட உலகத்துல வரவே கூடாது. திரும்பி ஒருக்கா இந்த உலகத்துல வந்தோம்னா, இதை விட மோசமா பல விஷயங்கள பார்க்க வேண்டியது. இன்னைக்கே கண் கூட பார்க்கிறோம். சிறு பெண்கள், சின்ன சின்ன குழந்தைங்க பலாத்காரத்துக்கு ஆளாகுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள பார்க்கிறோம். சொல்லவே முடியாத விஷயங்கள பார்த்துட்டு அப்ப இனி ஒரு காலம் வந்தா இங்க ஆல்ரெடி ஏற்கனவே இங்க நாம வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இடம்னு மாத்திட்டாங்க. இங்க நிம்மதியா வாழ முடியாது. இங்க வந்து பாதுகாப்பா வாழ முடியாது. அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இது நாளுக்கு நாள் அதிகமா தான் செய்யும். ஏன்னா, இறை உணர்வற்ற சமுதாயம் இதுக்கு தீர்வு காணாது. இறை உணர்வற்ற சமுதாயத்தினால் இதுக்கு தீர்வு காணவே முடியாது. இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, துன்பங்களுக்கு, இயற்கையின் சீற்றத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பௌதீகமா தீர்வு காணவே முடியாது. பிரபுபாத் தெளிவா சொல்ட்டார். பௌதீக பிரச்சனைகளுக்கு பௌதீகத்துல தீர்வே கிடையாது. ஒரே தீர்வு தான் இருக்கு ஆன்மீக பயிற்சி. அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையணும். இயற்கையினுடைய சீற்றத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும். அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு. எல்லாரும் கிருஷ்ண உணர்வ பயிற்சி பண்ணணும். ஆனா கேட்பாங்களா? நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். சொல்லிக் குடுக்கணும். கேட்கிறவன் கேட்பான். கேட்காதவன் 2 2 சாய்ஸ் இருக்குல்ல. கிருஷ்ணா வந்து கட்டாயப்படுத்துறது இல்ல. 2 வழி காமிச்சு குடுத்துட்டாரு. நீ இது விரும்புறியா? அங்க போய்க்கோ. நரகத்துக்கு போலாம். நீ இது விரும்புறியா? ஃபாலோ பண்ணு என்ட்ட வந்துரலாம். 2மே இருக்கு.
அதனால இங்க பிரம்மா வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு, பகவான் விஷ்ணு அளவிட முடியாத சக்தி உடையவர். மிக உயர்ந்தவர். யாராலும் அளக்க முடியாது. அப்பேற்பட்ட பகவான் தன் காரணமற்ற கருணையால இங்க வந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணி, நமக்கு பக்தி மார்க்கத்த காமிச்சு குடுத்து, இது மூலமா நீங்க என்ன சுலபமா அடையலாம்ன்னு சொல்லி குடுத்தாரு. இத விட ஒருத்தருக்கு என்ன வேணும்? இத விட ஒரு எளிமையான வழியும், மார்க்கமும் இல்ல. அதனால கலியினுடைய தாக்கத்திலிருந்து, கலியுகத்துடைய ஆதிக்கத்திலிருந்து நம்மள காப்பாத்திக் கொள்ளணும்னா, அதுக்கு வந்து சைதன்ய மகாபிரபு இயக்கத்துல பயிற்சி. கிருஷ்ண பக்திய பயிற்சி பண்ணணும். நாம ஜெபிக்கணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இதுதான் யுக தர்மம். இது செஞ்சா நமக்கு பாதுகாப்பு. வாழும்போது நிம்மதியா வாழலாம். சந்தோஷமா வாழலாம். இந்த உடலை விட்டாலும் பகவான்ட்ட போயிடணும். திரும்பி இங்க வந்து புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம். திரும்பி திரும்பி இந்த உடல் எடுக்கலாம். हरे कृष्ण। रंद्रा श्रीमद् भागवतम की, श्री कृष्ण भगवान की, गुरुदेव महाराज की।